கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் 3 ஆசீர்வாதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகன்யா சகோதரி, சிவகங்கையைச் சேர்ந்த சகோதரி சுகன்யா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். உடலில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், பிரச்சனை வருகின்றது என்றால் பாபா அங்கே வந்து நிற்பார்னு சொல்லியிருக்கோம். பிரமாதமாக பாபா வந்தார், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைத்தார். சகோதரி சந்தேகமாக கேட்கிறார்கள், நீங்கள் தான் வந்தீர்களா பாபா? நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சியின் ரிங்டோனை போட்டு காண்பித்து பாபா தன்னுடைய வருகையை உறுதி செய்கிறார். பிரமாதமாக இருந்தது அற்புதம். சகோதரி சொல்ல 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 எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். அடுத்து அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி மீனா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை தொலைத்து விட்டார்கள். கைப்பையிலான இல்லை, பேக்கில் வச்சுருந்தாங்களானா இல்லை, வீட்டில் வச்சுருந்தாங்களா இல்லை, வங்கியில் இருந்தது தொகை. வங்கியில் இருந்த தொகை தொலைந்து போய்விட்டது. சகோதரி அற்புதமாக 5 விளக்கு பூஜை செய்தார்கள். சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை படித்தார்கள். அந்த தொகை திரும்பி வந்ததா அப்படின்னா அதான் அற்புதம், பிரமாதமான அற்புதம். பாபாவால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். இந்த 2 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு கணவரை மீட்டு கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த கொடிய நோய் கிருமியின் பிடியிலிருந்து கணவரை மீட்டு கொடுத்து அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா. பாருங்கள், அவங்க பாபாவின் பக்தரே இல்லை, பாபாவே சென்று அவர்களை ஆட்கொள்கிறார். எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. சகோதரி சொல்ல 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 இது எல்லோருக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும். பிரச்சனை வரும்போது பாபா அங்கே வருகிறார் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அந்த பிரச்சனையை துடைத்தெறிவதற்காக, துன்பங்களை போக்குவதற்காக, துயரங்களை நீக்குவதற்காக பாபா அங்கு வருவார் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அந்த அற்புதத்தின் மூலமாக இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய போகிறோம். இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து 2 அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களுக்கு போயிடலாம். 1, வருகின்ற 21ஆம் தேதி தூப்கேடா அவுரங்காபாத்தில் அற்புதமாக துனி அன்று முதல் செயல்பட துவங்குகிறது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ வாழ்வில் ஒரு முறையாவது அந்த தூப்கேடா சென்று அந்த மாமரத்தை தரிசனம் செய்து அந்த துனியையும் தரிசனம் செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதம் நடைபெறும் சத்யநாராயண பூஜை இந்த மாதம் குரு பூர்ணிமா அன்று 21/7/2024 அன்று ஞானசாய் பாபாலயத்தில் நடைபெற இருக்கிறது. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாம் போய் கலந்துக்கணும். பாபா அற்புதமாக உங்களை அழைத்து சென்று அங்கு கலந்து கொள்ள வைப்பார். இந்த முறை பாபாவிடம் நானும் கேட்டிருக்கிறேன், பாபா நானும் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாபா நிச்சயமாக என்னை அழைப்பார், நானும் அங்கு வருவேன். வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சிவகங்கையைச் சேர்ந்த சகோதரி சுகன்யா அவர்களுக்கு. சகோதரி சொன்ன அற்புதம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய டைட்டில் இசையை ஒலிக்க வைத்து நான் தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு பாபா உறுதி செய்திருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சகோதரி சொன்னார்கள், நீங்களும் அனுபவிவீங்கள். சகோதரி 6 வருடங்களுக்கு முன்னால் மார்பகத்தில் ஒரு கட்டி மாதிரி வருது, ஒரு பெயின் இருக்குது. பயந்துட்டாங்க சகோதரி. ஓடி போய் டாக்டரை பார்த்தாங்க, எல்லா செக்கப்லாம் பண்ணாங்க. ஆமாம்மா ஒரு கட்டி இருக்குது, ஆனால் அந்த கட்டி சாதாரண கட்டி மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது 6 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். இப்போ 6 வருடங்கள் கடந்து விட்டது. மீண்டும் இந்த இடது கை தூக்கவே முடியல, வலி, பயங்கரமான வலி. அது அந்த ஷோல்டருக்கும் மார்பகத்துக்கும் நடுவில் தான் எங்கேயோ வலிக்குது. சகோதரி இப்போவும் பயந்துட்டாங்க. நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரித்தாங்க. நண்பர்கள்லாம் சொன்ன விஷயம், இது பெண்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு, இது சில பெரிய பிரச்சனையாலும் ஆயிருக்கு சில பேருக்கு, அதனால் நீ இம்மீடியட்டாக டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நோயின் தீவிரத்தை பிரமாதமாக சொன்னாங்க எல்லாரும். சகோதரி உண்மையிலே பயந்துட்டாங்க. சகோதரி தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். சகோதரி பாபாட்ட சொல்லாமல் எதுவும் செய்கிறதில்ல, நேராக பாபாட்ட போய் விழுந்துட்டாங்க. பாபா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், பயங்கரமாக சொல்கிறாங்க,
நாளைக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போக போகிறேன். ஆனால் இன்றிலிருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பேன். ஷீரடி பிரவாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வஸ்ட், ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தான் வந்து என்னை செக் பண்ணணும். அது நீங்கள் டாக்டர் உருவில் வருவீர்களோ நர்ஸ் உருவில் வருவீர்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் தான் வந்து என்னை செக் பண்ணணும். அப்புறம் நீங்கள் தான் வந்தீங்கன்றதை எனக்கு உறுதிப்படுத்தணும். எவ்வளோ பெரிய கோரிக்கை இல்லை பாபாட்ட. இப்படி பாபாவோட நம்ம நிறைய கோரிக்கை வைக்கிறோம். பாபா இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்தீங்கன்றதை எங்களுக்கு காட்டணும். இப்படி எல்லாருமே சொல்கிறோம். பாபா எல்லாவற்றிற்கும் செவி சாய்க்கிறார், பிரமாதப்படுத்துகிறார். சகோதரி சுகன்யாவுக்கு என்ன பண்ணார், வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி காலையில் எழுந்தாங்க, குளித்தாங்க, பாபாட்ட நின்று ப்ரேயர் பண்ணாங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பாபான்னு சொல்லிவிட்டு உதி எடுத்தாங்க, நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு பிஞ்ச் தண்ணியில் போட்டு குடித்தாங்க. ஒரு பிஞ்ச் உதி எடுத்து ஃபுல்லாக தடவிட்டாங்க. கிளம்பி டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயாச்சு, ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக சகோதரின் டர்ன் கூப்பிட்றாங்க, உள்ளே வாங்க அப்படின்னாங்க. சகோதரி உள்ளே போனாங்க. டாக்டர் என்னம்மான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வலி இருக்குன்னு. அங்கே போய் படுங்கம்மா அப்படின்னாங்க. படுத்த உடனே நர்ஸை கூப்பிட்டு அம்மா செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. நர்ஸை ஃபுல்லாக செக் பண்ணாங்க. எந்திரிங்கம்மான்னாங்க. வந்து உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ டாக்டர் கேட்டாங்க, என்னம்மா ஏதாவது ட்ரேஸ் தெரியுதான்னு. இல்லை டாக்டர், ஒன்றும் இல்லை டாக்டர், க்ளீனாக இருக்குது அப்படின்னாங்க. அம்மா பயப்படாதீங்க, இது வந்து சாதாரண நெறி கட்டுறதுல கூட இப்படி வலிக்குது, நான் உங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சீட்டில் மருந்து எழுதி கொடுத்தாங்க. சகோதரி வெளியில் வந்து ரிசப்ஷனில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து சகோதரி பாபாவிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள் மானசீகமாக. பாபா, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் என்னை செக் பண்ண வேண்டும், நீங்கள் தான் வந்தீங்கன்றதை எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லேயே உட்காந்துருக்காங்க. சகோதரி ஷீரடிபுர வாசினம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சேன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சியின் டைட்டில் மியூசிக் ஒலிக்குது சத்தமாக. சுற்றி பார்க்குறாங்க, யாருமே ஃபோனை கையில் எடுக்கலை. என்னன்னு பார்த்தா தள்ளி ஒரு டேபிளில் ஒரு ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கு. அந்த ஃபோன்லேருந்து அந்த டோன் வருது. 3 முறை ஒலித்தது அந்த டோன். 3ஆவது முறை ஒலிக்கும்போது இவங்களை செக் பண்ணாங்க இல்லையா நர்ஸு, அவங்க ஓடி வந்து அந்த ஃபோனை எடுத்து பேசிட்டு திருப்பி சார்ஜ் போட்டு போயிட்டாங்க. பாபா எப்படி காண்பித்தார் பாருங்க. இந்த ஃபோனில் ஒலித்த ஒரு ரிங்டோனு யார் வந்து எடுத்தாங்க, இந்த அம்மாவை செக் பண்ண நர்ஸு. அப்போ அந்த நர்ஸ் உருவத்தில் நான் தான் உன்னை செக் பண்ணேன், நான் உனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறேன், உனக்கு ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறத பிரமாதமாக நிரூபிச்சுட்டு பாபா அற்புதமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் சுகன்யாவுக்கு. இது எப்படி நடந்ததுன்னு கேட்டால், சுகன்யா நம்பினாங்க இல்லையா, பாபா எனக்கு பிரச்சனை, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன், நீங்கள் வரணும். நாங்கள் வந்துட்டார் ஓடி. போன எபிசோடில் நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், அண்ணா எபிசோட் பிரமாதமாக இருந்ததுன்னா 236வது எபிசோட் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், பாபாவின் வருகையை பிரமாதமாக ரெஜிஸ்டர் பண்ணார், நம்ம அழைத்தால் பாபா வருவாருங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த எபிசோட்லேயும் ஒரு செக்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கார். சகோதரி அழைத்தார்கள், ஓடி வந்துட்டார். உனக்கு நான் தானே சொல்லணும், நானே சொல்கிறேன். இன்னொன்றும் சொல்கிறேன், நீ கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு சொன்னேன்ல, அந்த கோபுரம் டிவி டைட்டில் மியூசிக்கே விழிச்சு காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதப்படுத்திட்டார் பாபா. அதுதான் பாபா, அழைத்தால் ஓடி வருவார் பாபா மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அப்படி அழைத்த ஒரு சகோதரிக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார். அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி மீனா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி. வெளிநாட்டில் இருந்தாலும் எப்படியாவது என்கிட்ட பேசிடுவாங்க, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் அருமையாக விசாரிப்பாங்க. சகோதரி பதட்டமாக பேசினார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார். என் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் உனக்கு நடந்திருக்கிறது அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொன்னேன், நான் பாபாவை நம்பினே நடத்தி கொடுத்தார் சொன்னேன்னா அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். என்ன நடந்தது, எனக்கு அந்த ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சொல்லுங்கம்மா, இவ்வளோ பிரமாதமாக இருக்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னேன். ஆனால் என் மகனின் படிப்பிற்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிட்டே வரேன் அமௌண்ட். ஏன்னா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை தேவை. ஒரு மிகப்பெரிய தொகை ரெடி ஆகிடுச்சுன்னா நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் 2 மாதங்களாக அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை.
இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சரி திறந்து பார்ப்போம் என்ன அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை, காசே இல்லை. 2 மாதங்களுக்கு முன்னாடியே யாரோ எடுத்திருக்காங்க அமௌண்ட்டை. கண்ணீர் கொட்டுது எனக்கு. நேராக பாபாட்ட தான் போனேன். பாபா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. என் பணம் தொலைந்து விட்டது, நான் பேங்க்கில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அது ஃபார்மாலிட்டி, நான் பண்ணி ஆகணும். ஆனால் நான் உங்களிடம் சொல்லுகிறேன், என் பணத்தை மீட்டுக் கொடுங்கள். எவ்வளோ நம்பிக்கை இல்லை சகோதரிக்கு. அற்புதமாக பாபாவிடம் சொல்லிவிட்டு பேங்க் போனாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அங்கே பேங்கில் என்ன சொன்னாங்க, 45 நாட்களுக்குள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 மாதம் கழித்து வரீங்க. என்ன சார், நான் 2 மாதமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை சார், பார்க்கவே இல்லை சார், தயவுசெய்து அங்கே என்னுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்கன்னாங்க. அந்த மேனேஜர் வேண்டாம் வெறுப்பாக தான் வாங்கிட்டார் கம்ப்ளைண்ட்டை. நாங்கள் முயற்சி பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நண்பர்கள் எல்லோரும் சொன்ன விஷயமும் அதுதான். 45 நாளுக்குள்ளே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீ 2 மாதம் ஆகிடுச்சுங்கிற எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் பாபாட்ட சொல்லியிருக்கேன், சகோதரி சொன்ன விஷயம் நான் பாபாட்ட சொல்லியிருக்கேன். இங்கே நேராக பாபாட்ட வந்தாங்க. பாபா, இந்த விஷயத்திற்காக நீங்கள் எனக்கு இந்த பணத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக 5 விளக்கு பூஜை செய்ய போகிறேன், இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். 5 விளக்கு பூஜை செய்யும்போதே சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க போகிறேன். 11 நாட்கள் படிப்பேன், எனக்கு அதுக்குள்ளே நீங்கள் மீட்டு கொடுக்கணும். பாபா கிட்ட கோரிக்கை வைக்கும்போதே சகோதரி எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்கள். 11 நாட்கள் தான் நான் பாபா கொடுத்தேன்னா எனக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்தராக சொல்ல ஆரம்பித்தாங்க. 5 நாட்கள் 5 விளக்கு பூஜை பிரமாதமாக முடிஞ்சிருச்சுண்ணா. நான் பாபாவிடம் போய் நின்னேன். பாபா, 5 நாள் 5 விளக்கு பூஜை முடிச்சாச்சு, நான் தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தணும். 6, 7, 8, 9, 10 நாள் முடிஞ்சிருச்சு. அன்று சாய்நாத ஸ்தவன மஞ்சரி முடித்த உடனே பாபாவுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஃபோனில் டிங்னு சத்தம் வருது. எடுத்து பார்க்குறேன், அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுண்ணா. பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்ண்ணா. 10வது நாள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக 11வது நாளும் படித்து பாபாவுக்கு நன்றி சொன்னேன். இந்த அற்புதத்தை கோபுரம் டிவியில் சொல்லணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கண்ணா, எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் சொல்லுவாருங்கிறத நீங்கள் சொல்லுங்கண்ணா. நாங்கள் உண்மை சத்தியம் எப்படி நிகழ்ந்தது பாருங்கள். 45 நாட்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நடக்கும் எல்லாரும் சொன்னது. நம்ம சொல்லியிருக்கிறது யார்கிட்ட, சுப்ரீம் பவர்கிட்ட. எப்படி உட்காந்துருக்காருல்ல, ஜம்முல உட்காந்துருக்காரு பாருங்கள். அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம விஷயத்தை மறந்துடலான்னு எதுக்காக சொல்கிறேன்னா, நடத்தி கொடுப்பார் அவர். அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கணும். பாபாக்கிட்டையும் சொல்லிவிட்டு நம்மளும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம முயற்சி என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது. நம்ம எல்லோரும் 0 தான், எந்த பவரும் கிடையாது நமக்கு. நம்முள் இருக்கும் சாய்நாதருக்கு தான் முழு பவர். அவர் அப்படியே ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நமக்கு, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதற்கு என்ன வேணும் சொல்லியிருக்கேன், நம்பிக்கை. நம்ப வேண்டும் பாபாவை. பாபாவை நம்பிட்டோம்னா பாபா நமக்கு அற்புத மழையை பொழிவார். அவர் கேட்குறது அதுதானே, இல்லை வேறு எதாவது கேட்குறாரா? ஒன்றுமே கிடையாது. நீ என்னை சாயின்னு கூப்பிட ஓடி வருவேங்கிறார். அந்த நினைவை வர வைப்பதும் அவர்தான். நீ என்னை அழைக்க வேண்டும்னு அவர் முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம அழைக்க முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். நான் பாருங்கள், அப்படி ஒரு அற்புதமான உணர்வை ஒரு தம்பதிக்கு கொடுத்து அந்த சகோதரின் கணவரை ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் கிருமிகிட்டேருந்து மீட்டு கொடுத்துருக்கிறார் பாபா. அதுதான் அடுத்த அற்புதம், பிரமாதமான அற்புதம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சகோதரி சொல்ல 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 நான் சிலிர்த்து விட்டேன். பாபாவால் தான் இதெல்லாம் முடியும். நம்மை தேடி பாபா ஓடி வருகிறார் என்றால் இதற்காக மீண்டும் நிரூபித்திருக்கிறார் பாபா. நம் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, நம் துயரங்களை துடைத்தெறிவதற்காக, நம் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இதெல்லாம் நடக்கும். பாபா நம்மை தேடி நம்மள்கிட்ட வந்துட்டார்னா பாருங்கள், இந்த சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது. அமெரிக்காவை சேர்ந்த அன்பு சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க. அண்ணா, பாபா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருள்மழையை பொழிந்தார். அந்த அற்புதத்தை நாங்கள் சொல்லணும். பாபா எங்களிடம் வருவதற்கு முன்னால் வரை நாங்கள் பாபாவின் பக்தர் கிடையாது. சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு அங்கே தான் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். வாக்கிங்கில் இருந்தேன், அப்போ தான் எனக்கு பேசினாங்க. எனக்கு
நானும் கணவரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறோம். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாதுன்னா சாதாரண வேலையில் தான் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாது எங்களுக்கு. அங்கே கணவருக்கு ஜுரம் வந்தது, விட்டு 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 அடிக்கடி ஜுரம் வந்தது. அடுத்து உடம்பு இழைச்சிக்கிட்டே போச்சு. இந்த 2 விஷயம் நடக்கும்போது என் கணவர் மட்டுமல்ல, எல்லோரும் செய்கின்ற தவறை என் கணவரும் செய்தார். என்ன தவறுன்னு கேட்டிங்கன்னா, உடனே மொபைல் ஃபோன் எடுத்து இந்த பிரச்சனையை சொல்லி தேடுறது. அது ஒரு எக்கச்சக்கமான ரிசல்ட்டை கொடுக்கும். கட 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 கடன்னு ஒரு 150-200 ரிசல்ட்டை கொடுக்கும். அதை படித்தோம்னா நம்ம அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. நமக்கு இவ்வளோ பெரிய வியாதி வந்துருச்சான்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் அங்கேயே நடந்தது. சகோதரி கணவரை திட்டினாங்க, எதுக்கு இதெல்லாம் பார்க்குறீங்க? அதில் போட்டிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போம், ஒரு நல்ல டாக்டரை பார்ப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, சகோதரி சொன்னாங்க. ஆனால் பின்னாடி பாருங்கள், பிரமாதப்படுத்தார் பாபா. சகோதரின் கணவர் இன்சூரன்ஸ் எடுத்துட்டார். அந்த இன்சூரன்ஸ் அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சது. ஒரு டாக்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. நேரு டாக்டர் போய் பார்த்தாங்க. என்ன பண்ணுது உங்களுக்கு என்னாரு? ஜுரம் அடிக்கடி வருது, உடம்பு இழைச்சிக்கிட்டே போகுது. அப்படியா, ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஃபுல் ப்ளட் டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களை செக் பண்ணிடுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. இந்த ஷோல்டர் ஆர்மில் ஒரு லிம்ப் நோடு இருக்குது. டாக்டர் சொன்னால் இதையும் நீங்கள் கவனிக்கல நீங்கள், சரி இதையும் பார்த்துருவோம், நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ளட் டெஸ்ட் பார்த்தா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இருங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்குறாரு. யூரினில் ப்ளட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணிடலாமா அப்படின்னாரு. மீண்டும் இன்சூரன்ஸ் அப்ரூவலுக்கு போனாங்க, வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு அல்ட்ராசவுண்ட் எடுக்க போனாங்க. அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறவர் எடுத்துகிட்டே இருந்தவர் இடுப்பு பகுதிக்கிட்ட வரும்போது அவருடைய முகம் மாறிடுச்சு. சகோதரின் கணவரும் ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டுட்டாங்க, என்னடா இவர் மூஞ்சி இப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்டாங்க, இல்லை டாக்டர் சொல்லுவார் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் டாக்டர் பார்த்தாரு. பெல்விஸில் மாஸ் தெரியுது, அங்கே ஒரு 2 கட்டி தெரியுது. அது நான் ஒரு டாக்டர் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள பார்க்குறீங்களா? இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோயை பற்றி சொல்லாமல் அந்த விஷயத்தை சொல்கிறாரு. சகோதரியும் கணவரும் ஒரு நிமிஷம் மிரண்டுட்டாங்க. சரி, முதல்ல நம்ம பயாப்சி பண்ணி பார்த்துடலாம், கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட் இந்த ஷோல்டரில் இருக்கு பாருங்கள், அதை பயாப்சி பண்ணுவோம். அதை பயாப்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நீங்கள் அப்படின்னாரு. நேராக போனாங்க, பயாப்சி எடுத்தாச்சு. ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. ஆனால் இப்போ சகோதரிக்கும் கணவருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சரி சொல்லுவாங்க நம்மள்கிட்ட, கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயாப்சி எடுத்துருக்கோம்ல, அந்த ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கும்போது கணவர் கேட்கிறார், அம்மா பாபா கோயிலுக்கு போகலாமா? அண்ணா சத்தியமாக சொல்கிறேன்னா, என் கணவர் கேட்கின்ற வரை நாங்கள் பாபாவை பற்றி எங்களுக்கு நினைப்பே கிடையாது. பாபான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், எல்லோரும் கும்பிட்றாங்கன்னு தெரியும். ஆனால் நாங்கள் அவரை கும்பிடணும்னு நாங்கள் நினச்சதே இல்லை. என் கணவருக்கு அந்த நினைவை பாபா தான் கொடுத்துருக்கிறார். உண்மை, சத்தியம். அவர் மனசு வச்சாதான் கும்பிட முடியும், அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அவர் கோயில் பக்கமே போக முடியும். நம்ம சகோதரின் கணவர் கேட்டார், பாபா கோயிலுக்கு போகலாமா? வாங்க உடனே போகலாம். உடனே கிளம்பிட்டாங்க 2 பேரும். நேராக பக்கத்துலேயே பாபா கோயில் இருக்குது, அங்கே போனோம். கணவர் உட்காந்து தியானம் பண்ணார், பாபாட்ட பேசியிருக்கார். கண்களை திறந்த உடனே அவர் சொன்ன விஷயம், எனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் பாபா பார்த்துப்பார். எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் பாபா இல்லை? அந்த ஒரே நாள்லேயே மிகப்பெரிய நம்பிக்கையை கணவருக்கு கொடுத்துருக்கிறார் பாபா. இந்த வார்த்தையை சகோதரி எப்போ சொன்னாங்க? இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க என்னங்க. இன்றைக்கி அந்த சகோதரின் கணவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் பாபா பார்த்துப்பார் அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தான் பாபாவின் அருள் அங்கே ஆரம்பிக்குது வரிசையாக. சகோதரிக்கு இந்த பாபா மெசேஜாக வருது, ஒரு மெசேஜாக வருது. புதிய அத்தியாயம் படியுங்கள் 11 முறை, உங்களுடைய நோய்கள் தீரும்னு ஒரு மெசேஜ் வருது. நெட்லேயே தேடி எடுத்தாங்க. சகோதரி சத்தம் போட்டு படிப்பாங்க, கணவர் கேட்டுட்ருப்பார், ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருக்குமே ஒரு நினைவு வருது, நம்ம இப்போ பாபாவை வணங்க ஆரம்பிச்சிட்டோம், கும்பிட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வீட்டில் ஒரு படம் கூட இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கும் போதே பாபாவின் கேலண்டர் அவங்களை தேடி வருகிறது. ஜம்முன கேலண்டரை மாட்டினாங்க. ஒரு விக்கிரகம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சரி பாபா அதை கொடுக்கணுன்னு அவரே கொடுப்பார்.
அப்படின்னு சொல்லும்போது இந்த கர்மாவை பற்றி படிக்கிறாங்க. நம்முடைய கர்மாவை பாபா வாங்கி கொள்வார். சகோதரி படித்தாங்க. உடனே கணவர் கேட்டார், என்னுடைய கர்மாவை வாங்கிப்பாரான்னா. ஏன்பா, நம்ம எல்லாருடைய கர்மா தானே போட்டிருக்கு, அதில் எல்லாருடைய கர்மாவும் பாபா வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லும்போது காலிங் பெல் அடிக்குது. கதவை திறக்கிறார்கள். ஒரு அம்மா நிற்கிறாங்க. அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்கன்னா வந்தாங்க. வந்து சாக்லேட் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. இவங்க அந்த மனநிலையில் இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு $1 கொடு, எனக்கு $1 கொடு அப்படின்னாங்க. அந்த அம்மா $1 சகோதரி கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு போன உடனே அந்த எபிசோடு கன்டினியூ பண்ணுறாங்க. பாபா தட்சணை வாங்குவார் வருது. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, வந்தது பாபா தானே, அப்போ நம்ம கர்மாவை பாபா வாங்கிட்டு போயிட்டார், நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்துருச்சு பாருங்கள். இப்போ அவங்க கம்பெனி ஹெச்ஆர்லேருந்து ஃபோன் வருது. அந்த லேடி ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு, என்ன ஒரு ரிசல்ட் சொல்ல மாட்டேன்றீங்க? என்ன இல்லை, பயாப்சி எடுத்துருக்கோம், ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வருத்தம் மேடம், ஏன்னா அவங்களும் பாபாவின் பக்தர். எங்கள்கிட்ட ஒரு கேலண்டர் தான் இருக்குது, பாபாவோட விக்கிரகம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் இதுக்காக வருத்தப்படுறீங்க? என் பொண்ணுகிட்ட கொடுத்து விட்றேன், என்கிட்ட வச்சுருக்கேன், ஷீடிலேருந்து வந்தது இருக்குது, நான் கொடுத்து விட்றேன் சொல்லிட்டு ஜம்முன்னு ஒரு விக்கிரகம் வந்து கொடுத்து விட்றாங்க. இப்போ பாபா வந்து விட்டார் வீட்டுக்குள்ளே. கேலண்டர் ரூபமாக வந்தார், மெசேஜ் ரூபமாக வந்தார், விக்கிரகமாக வந்தார், உட்காந்துட்டார் வீட்டில். இப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி. பாபா வந்துட்டார், நம்ம கர்மாவை வாங்கிட்டு போயிட்டார், நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைக்கும்போது பயாப்சி ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட் வருது? கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ தான் சகோதரி உடைந்து அழுகிறார்கள். அது வரைக்கும் சகோதரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. என்ன பாபா இப்படி ஆகிப்போச்சு, இவ்வளோ தூரம் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே பாபா. தூக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட ஓடினாங்க. அந்த டாக்டர் சொன்னார், அந்த ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட போங்க, நான் சொன்னேன் அட்ரஸ் கொடுத்தேன்ல, அங்கே போங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னாரு. இப்போது அந்த டாக்டர்கிட்ட போகிறது கிளம்பிகிட்டு இருக்கும்போது அந்த ஹெச்ஆர் மேடம் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு பாதம் வந்திருக்கு ஷீரடியிலேருந்து, நான் பாபாவின் பாதம் கொடுத்து விடுறேன். சகோதரிக்கு அது ஒரு மிகப்பெரிய நிம்மதியாகப்பட்டது. பாபாவின் பாதுகை வருது, வரட்டும். பாபாவின் பாதத்தை வீட்டில் வச்சாங்க, கும்பிட்டாங்க, உதி கலந்த தண்ணி குடித்தாங்க, உதி எடுத்து கணவர் நெத்தியில் வச்சு விட்டாங்க. இப்போ கிளம்பி அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு, எனக்கு இந்த ஸ்கேன்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த பயாப்சி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் எதுவும் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஒரு பெட் ஸ்கேன் எடுங்க. ஐயோ என்னடா அது புது பிரச்சனை, பெட் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ பெட் ஸ்கேன் எடுத்தாச்சு. பெட் ஸ்கேன் எடுத்து ரிசல்ட் வருது. டாக்டர் சொல்கிறாரு, அந்த பெல்விஸில் கூட அந்த கட்டி இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதையும் ஒரு வாட்டி பயாப்சி பண்ணி பார்த்துடலாம். இப்போ அந்த கட்டிகளையும் பயாப்சி பண்ணியாச்சு. இப்போ ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. கணவனும் மனைவியும் ஒரு திகில் பிடித்த மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, பாபா இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையோடயே இருக்காங்க. நாளைக்கு ரிசல்ட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த பயாப்சியோட ரிசல்ட்டு அமெரிக்காவில் அந்த பேஷண்ட்டே கூப்பிட்டு தான் சொல்லுவாங்களாம் எல்லாத்தையுமே. சகோதரி வெளியில் உட்கார வச்சுட்டு கணவர் மட்டும் உள்ளே அழைத்தார்கள். கணவர் உள்ளே போனவர் வெளியில் வரும்போது சிரித்து கொண்டே வருகிறார். சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னங்க சிரிச்சுக்கிட்டே வரீங்க நீங்கள்? அம்மா மொத்தமாக இன்ஃபெக்ஷனாம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லையாம்மா, டாக்டர் சொல்லிட்டாங்கம்மான்னார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான். பாபா நம்மிடம் வருகிறார் என்றால் நம் பிரச்சனையை போக்குவதற்காக நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது நடந்ததுன்னா, அது எங்கள் பிரச்சனையை முழுவதுமாக தொடைத்தெறிந்தார்னா பாபா. இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லணும். பாபா நம்மை தேடி வருகிறார் என்றால் நம் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தாங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுங்கள். நாங்கள் உண்மை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு எபிசோடையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம் துன்பங்கள் நம்மை விட்டு துரத்துவதற்காகத்தான் பாபா நம்மிடம் வருகிறார். நம் துயரங்களை போக்குவதற்காகத்தான் பாபா நம்மிடம் வருகிறார். பாபா நம்மை தேடி வரும்போது நமக்கு இந்த அற்புதங்கள்லாம் நடக்கும். எப்படி சகோதரியின் வாழ்வில் அற்புதம் மழை பொழிந்தாரோ அதே போல் நமக்கு நடக்கும். சகோதரி சொன்னாங்க, அண்ணா இந்த அற்புதம் மட்டும் இல்லைனா இன்னும் நிறைய பண்ணியிருக்காருன்னா நான் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒரு எபிசோடில் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 3 அற்புதங்கள் பார்த்தோம். என்ன பிரமாதமான அற்புதம் இல்லை, ஒன்று ஒன்றும் எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். நான் இங்கே தான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுறேங்கிறத பிரமாதமாக சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கார். சுகன்யா சகோதரிக்கு நம்ம டைட்டில் மியூசிக்கை போட்டு காமிச்சு, நான் தான், ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னாரு. அடுத்து மீனா சகோதரி அந்த பூஜை செய்தார்கள், பணம் திரும்ப கிடைத்தது. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம்.
அடுத்து இந்த அமெரிக்க தம்பதிகளுக்கு ஆசீர்வாத மழை தான், கொட்டிட்டார் அப்படியே ஆசீர்வாதத்தை. இது போன்ற அற்புதங்கள் பாபாவால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். அதற்கு தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேராக அவர் பாதங்களை கொண்டு போய் பிரச்சனையை விடுங்க. அங்கே கொடுத்தாச்சுன்னா அதை மறந்துடணும் அந்த பிரச்சனையை. திருப்பி நம்மளும் போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கூடாது. மகனுக்கு திருமணமாகலை, மகளுக்கு திருமணமாகலை, குழந்தை பிறக்கலை, இந்த மாதிரி பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவருடைய பாதங்களில் கொடுத்துருங்க. நம்ம போட்டு யோசிக்கிறதுல நடக்க போதான்னு கேட்டால் ஒன்றும் நடக்காது. அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். பாருங்கள், அதே போல் அடுத்த எபிசோடு 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் கொட்டி பிரமாதப்படுத்தியிருக்கார். இந்த அற்புதங்கள் கேட்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை அடுத்த எபிசோடில் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறோம். நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிற விஷயம், அண்ணா இப்போ நீங்கள் எண்டு பேசும்போது ஒரு மெசேஜ், பாபாவின் மெசேஜ் போடுறீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது, அது இனிமேல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. அதுவும் பாபாவின் ஆசீர்வாதம் தான். அது ஒரு நாள் எடிட் பண்ணும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் கொடுத்து போடுன்ற மாதிரி இருந்தது, போட்டேன். இனி தொடர்ந்து அந்த மெசேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன், எல்லோரும் தயாராகுங்கள். ஷீர்டிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.